ஹலோ ஜீஸ், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க எங்க ஜனநாயக கடமையை ஆத்திட்டோம், ஜனநாயகன் கடமையை ஆத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, வாட் இஃப் அண்ணா தோத்துட்டாருன்னா என்ன? இல்ல தோத்துட்டாருன்னா என்ன ஆக போகுது அப்படின்றத பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. சினாரியோ 1. இன் கேஸ் அண்ணன் வந்து 234 தொகுதியில எதிலுமே ஜெயிக்கல எக்ஸப்ட் 1, அவர் எங்க நிக்கிறாரோ அங்க மட்டும் ஜெயிச்சாருன்னா என்ன மாதிரி சினாரியோ இருக்க போகுது அப்படின்றத மட்டும் தான் பேசலாம்னு இருந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை தொகுதிகள் அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஜெயிப்பாரு நினைக்கிறேன். நீங்க 200 நிக்கிற 2 118 சீட் எடுத்தா அந்த கட்சி வந்து எடுக்க மாட்டாருன்னு அண்ணன் நினைக்கிறீங்களா? எது சரி ஒரு 18 எடுப்பாரு. நீங்க சொல்லுங்க. இது ஒரு 70-80 வரும் நினைக்கிறேன். 78 கஷ்டம்டாப்பா. பார்க்கலாம், போட்டிருக்காங்க எல்லாரும் ஒயிட் ஷர்ட்டு. ஆனா உண்மையா சொல்றேன், நான் பார்த்த வரைக்குமே ஒரு 10ல் 6 பேரு விசில் தான் சொன்னாங்க. நீங்க கேட்டீங்க ஆயிட்டாச்சு. நான் கேட்டது 6 இல்ல, நான் கேட்ட 10. I like your guts. இந்த வாட்டி குடும்பமா போய் போட்டு வந்தாங்க, தெரியுமா தெரியாதா? இந்த வாட்டி தான் வந்து ஹையஸ்ட் எல்லாம் ஓகே தான், அதெல்லாம் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா ஓட்டு ஆமா 85% இது வரைக்கும் ஆனதே கிடையாது. யாரால அண்ணன் தான் எல்லாரும். அதெல்லாம் உண்மையான இல்ல, அதெல்லாம் உண்மையான விஷயம் தான். பட் ஓகே. ஸோ இன் கேஸ் ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிங்க. அண்ணன் வந்து அந்த சட்டசபைக்கு போவாரு, ஒத்த ஆளா போக போறாரு. இந்த ஸ்கூல் பசங்க வந்து காலேஜ் பசங்க சண்டை போட்டா ஒரு சினாரியோ இருக்கும் தெரியுமா? ஒருத்தன் தனியா மாட்டானா அவனை அடிச்சு கொலை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எதனா பண்ணிடுவாங்க. எங்க அண்ணனை பத்தி தெரியும்ல, என்ன பண்ணுவாரு? ஒத்தையடி எல்லாரும் லியோ மாதிரி கேக் கட்ட தேய்ச்சி விட்டுவாரு எங்க அண்ணன். சொல்லுங்க எப்படி இருக்கும் அது? மேற்கொண்டு பேசுவோம். அந்த என்ன ஜெயம் ரவி படம் என்ன படம் லாஸ்டா ஒண்ணு டிராப் பண்ணாங்க. டிராப்லாம் பண்ணல, வரதான் கராத்தே. அதுல லாஸ்ட் ட்ரெய்லர்ல வந்து அவர் மட்டும் தனியா சட்டசபையில உட்கார்ந்து அந்த மாதிரி அண்ணா உட்கார்ந்து. ஆனா அது மாதிரி இன்கேஸ் அவர் மட்டும் தனியா போனாருன்னா கண்டிப்பா வந்து அவங்க அசிங்கப்படுத்துறதுக்கோ அவரு ஒரு சீட்டா இருப்பாருன்றதுலாம், அது ஒரு சீட்லாம் ஏன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுல இருந்து நான் ஒரு சீட் தானே வரும், ஒரு சீட் 2 சீட், அவ்வளவு கம்மியாலாம் வராது. இப்ப என்னன்னா, இப்போ நான் எதிர்கட்சியா உட்கார்றது வேற, சும்மா ஒப்புக்கு நம்மளாச்சும் பரவாயில்ல, இன்னொரு டீம் ரொம்ப காமெடியா. அதான் சொல்றேன், அவனுங்க ஒரு 10 வருஷமா இருக்கானுங்களா, அவனுங்க இன்னும் ஒண்ணு கூட ஜெயிக்கல. அதான் சொல்றேன். அவரு வந்து அதுதான்டா சொல்றேன். இப்போ அவங்களுக்கு இருக்க ஓட் பேங்க் வேற, நமக்கு இருக்க ஓட் பேங்க் வேற. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 20ல இருந்து 30 சீட் கண்டிப்பா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இஃப் சப்போஸ் அதை விட அதிகமா போச்சுன்னா யாரு சிஎம்னு டிசைட் பண்றதே அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே வந்து ஒரு 100ல நின்றுச்சு, இவங்க ஒரு 90ல இல்ல 100ல நின்ட்டாங்கன்னா அண்ணன் கையில தான். இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து நான் இப்ப கூட்டணி வரேன்னா நான் தான் சிஎம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, எங்க போவாங்க? வேற அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. 2.5 வருஷம் மாட்டாங்க. சரி, டாக் டு தி டாபிக். அவர் உள்ள போனாருன்னா கண்டிப்பா வந்து அவர் அசிங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் பேசுறத வந்து மதிக்காம நாங்க தான் மெஜாரிட்டின்னு சொல்லி பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. நார்மலாவே ஆக்சுவலா வந்து எதிர்கட்சியா இருந்தாலுமே மதிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சி. அதை அடிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. அதுலயும் மினிமம் மெஜாரிட்டியில போறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே கலாயை பார்த்து செய்வாங்க. வேற வழி கிடையாது, கலாய் வாய் தான் கலாய். ஏன்னா அவங்க கொடுத்த வாய் எப்படி நம்ம சொல்லிட்டு. பட் இன்கேஸ் ஜெயிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அண்ணனோட கான்பிடன்ஸை நாங்க ரொம்ப லைக் பண்றோம். தனியா நின்னாரு பாரியா, அதுதான் என் மாசே. திரும்பி போற ஐடியாவே இல்ல. இப்ப நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இன் கேஸ் 100 டிஎம்கே 90 ஏடிஎம்கே 40 அண்ணன்
சரி அப்ப கூட என்டிகே வேண்டாம் சேர்க்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3-4 தொகுதி சொல்லுங்களேன்டா. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இல்ல இல்லாம இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 4-3 சொல்லிருக்கலாம். இல்ல அண்ணன் இல்லவே இல்ல அப்படின்னா அண்ணன் இல்லனா இந்த வாட்டி நானே போட்டுருப்பேன். பெருசா நானும் போட்டிருப்பேன். நான் இப்ப டிவிக்கே இல்லனா என் ஓட்டு ஸ்ட்ரைட்டா என்டிகே தான் போட்டுருப்பேன். அதனால தான் அவங்க கொதிக்கிறானுங்க, என் ஓட்டெல்லாம் போச்சுடா, என் ஓட்டெல்லாம் போச்சுடா. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அவனுக்கு பேச டாபிக் இல்லாம அவன் நினைச்சா ஈஸியா டிஎம்கே அடிக்கலாம், ஐடிஎம்கே அடிக்கலாம், உள்ள வச்சு அடிக்கிறானுங்க. ஏன்னா அவன் எதிரியே அடிக்கிறான்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம், சாட்டை பேச பார்த்தா கோவம் வரும். ஏன்னா இப்படி கத்தினே அப்போஸ் பண்றவன் யோசிச்சு பார்த்தா அவன் எதிரியே நம்மதான், அவன் நம்மளதான் அடிப்பான். என்ன பண்றது? அது ஒரு பாயிண்ட். உண்மையா அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் தான். அந்த மனுஷன் சீமா நல்ல மனுஷன் தான். கொஞ்சம் அங்க கொஞ்சம் காசு வாங்கிட்டு பேசுவாரு, கொஞ்சம் நிறைய போய் பேசுவாரு, மாறிக்கிட்டுலாம் பேசுவாரு. அது டேலண்ட்லாம் மத்தபடி நல்ல மனுஷன் தான். அவரை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஓகே, நெக்ஸ்ட் சினாரியோ ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. எனக்கு என்னன்னா வந்து மேபி அவர் அண்ணன் இந்த 2026 தோத்துட்டாருன்னா அவர் 2021 இது மேபி ஒரு நீங்க சொன்ன மாதிரி பாட்டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே இல்லையா ஒரு மினிமம் சீட்ஸை வச்சுட்டு அவர் தோத்துட்டாருன்னா அவர் அடுத்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இதே கேண்டிடேட் இருப்பாங்களான்னு தெரியாது. நிப்பாரான கொஸ்டினா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவர் நிப்பாரு கூட நிப்பாரு சீமான் மாதிரி இல்லையா? ஏன் நான் சொல்ல வரேன்னா வந்து 1991 வந்து ஜெயலலிதா அவங்க செகண்ட் டைம் நிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நின்னப்போ தோட்டாங்க. செகண்ட் டைம் நிற்கும் போது வந்து 224 சீட் வச்சு ஜெயிச்சாங்க. அவங்க 234ல 224 சீட். அவங்க பேலன்ஸ் 4 தான் வந்து பேலன்ஸ் 10 இல்ல 4. இவங்க கூட்டணிலாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கட்சியில இருப்பாங்க. உங்களுக்கு போட்டது 4 டிஎம்கே போட்ட 4. அப்படியே நீங்க 1996 எவ்வளவு இருக்கும்? ஜெயலலிதா எவ்வளவு சீட் வாங்கியிருப்பாங்க? அவங்க அந்த அம்மா எவ்வளவு சீட் வாங்கியிருப்பாங்க? அந்த அம்மா அப்ப ஃபுல்லா திருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படியே ஆப்போசிட்டியா? இவங்க 4 சீட்டோ 7 சீட்டோ, டிஎம்கே 216. எப்படி அது? அதான் நான் சொல்றேன், அதான் டிஎம்கே பவர். அது என்ன வேணா பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ இதுல வந்து ஆளுங்கட்சியா இருந்தது அதிமுக தானே. அப்போ அப்புறம் எப்படி அப்படியே மாறிச்சு? அதான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சியா இருந்தது அதிமுக, ஆப்போசிட்டா யார் இருந்தது? அப்போ ஆப்போசிட் இருக்க முடியாது ஒருத்தர். நான் சொல்றது புரியுதா? இல்ல இப்போ நான் வந்து 2 கட்சி தான் இல்லையா? என்ன ரூல் பண்ணினா 234ல 10% ஜெயிக்கணும். அப்பதான் அவங்க ஆப்போசிட் பார்ட்டி. 234ல 10னா மினிமம் 26 சீட் ஜெயிச்சிருக்கணும். அப்பதான் ஆப்போசிட் பார்ட்டியா இருக்க முடியும். கூட்டணி கட்சிலாம் சேர்த்து 10 வருதுல. ஐயா அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க 2 பேர் தான் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கட்சியில இல்லாமையே ஆப்போசிட்டா இருந்து அடுத்த எலெக்ஷன்லயே அவங்களால அவ்வளவு பீக்கா போக முடியும்னா, இப்ப அவங்க கட்சியில இருக்காங்க, அண்ணன் தோட்டுட்டாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அதான் கதம் கதம் கிடைக்கு. இதுதான் எனக்கு நானே யோசிச்சிருந்தேன். இப்போ இன்கேஸ் தோத்துட்டாருன்னா ரீசெண்டா கூட இல்ல, அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கே ஈவினிங் ஹார்பர் தொகுதியில என்ன ஆச்சு எல்லாருக்குமே எல்லாம் பார்த்தோம். சரி, அந்த மாதிரி இருக்கு. எதனா ஒண்ணு ஆகி அந்த கேண்டிடேட்ஸ் நிக்க விடாம கூட பண்ணலாம். கேண்டிடேட்ஸ்க்கு கஷ்டம் அந்த ஏரியால அவங்க சர்வே பண்றது. அவங்க அப்போ உள்ள போயிட்டு வரதே கஷ்டம் கண்டிப்பா. ஆனா நெக்ஸ்ட் டைம் அவங்க நிக்க மாட்டாங்கன்ற. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, விஜய் வந்து அவருக்கு இன்னும் அரசியல் தெரியல, இன்னும் வந்து அவரு அரசியல் தெரியலன்னு கிடையாது, அரசியல்லாம் தெரியும், டர்ட்டி அரசியலா பண்ண மாட்டாரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா விஜய்க்கு இன்னும் அந்த அரசியலோட நுணுக்கம் வரல. அரசியல் வந்து 4 பேர் அடிச்சா போதுமா? பிரச்சனைனா ஒத்துப்பீங்களா? 4 பேர் அடிச்சிடறோம் போயிட்டு ஒத்துப்பீங்களா? எனக்கு அது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இதுக்கு மேல வந்து ஒருத்தர் அரசியல் பேசணும், நான் இவ்வளவு நல்லது செய்யறேன்னு சொல்லியும் உங்க இவருக்கு இன்னும் அரசியல் தெரியலன்னா எதுதான் நிஜமான பாலிடிக்ஸ்? அப்படின்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ்னாலே முதுகுல குத்தணும், இல்லைன்னா அசிங்கசியமா யாரையாச்சும் திட்டணும். ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் தமிழ் தாயின் புதல்வன். இப்போ இதான் பாலிடிக்ஸ்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்றவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு போட மாட்டாங்க.
அதான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்களே. அது எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. அந்த இப்போ மாதிரி இது வந்து 90sல வந்து யாருன்னு தெரியும், ஆனா நான் அவனுக்கு போடுவேன். புதுசா இருக்க வந்தா போட மாட்டேன், ஏன்னா அவனுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்றது. இப்போ எனக்கு இதே விஷயம் சொல்றேன். இப்போ அண்ணனுக்கு அரசியல் தெரியலன்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரே கட்சி எந்த கூட்டணியுமே இல்லாம 234 தொகுதியில வந்து ஒரு ஆளை போட்டு அந்த கேண்டிடேட் வந்து யாருமே வேலை கொடுத்து வாங்க, எக்ஸப்ட் ஒருத்தர் தவிர வேலை கொடுத்து வாங்காம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கட்சியை நின்று எலெக்ஷன் நின்று ஒரு சீட்லாம் வாங்க போறாருன்னா அவருக்கு தெரியலன்றீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். எனக்கு ஆமா எப்படி ஒருத்தர ஒரு இதெல்லாம் ஒரு மேனேஜ் பண்ண முடியும் தெரியலன்னா? இதுல மீடியா பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, ஓகேவா? இப்போ ஒரு 18 வயசு கீழே இருக்க பையன் கிட்ட போயிட்டு நீயா இருந்தா போயிட்டு ஒரு கட்சியோட கொள்கையை பத்தி கேப்பியா? கேட்க மாட்டேன். ஆனா கேக்குறானுங்களே, ஸ்கூல் பசங்க கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டி தம்பி டிவிக்கே பிடிக்கும்னு சொல்ற, டிவிக்கோட கொள்கையை சொல்லு, நான் என்னத்த சொல்லுவோம்? அப்ப அறிவு யாருக்கு இருக்கணும்? கேட்கறவங்க இருக்கணும். அப்ப அந்த அறிவு இல்லைன்றதால இவ்வளவு பேர் இருக்கிற டிஎம்கே ஓட்டு போட்டவங்க கிட்ட போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க கொள்கை என்னன்னு. திராவிட கொள்கை உங்களுக்கு தெரியுமா? 50-60 வருஷமா இருக்கிறவனுக்கு நான் கேக்குறேன், டிவிக்கே கட்சியில் நான் இல்ல, சரியா? நான் ஒரு நார்மல் ஒரு பர்சன். எனக்கு வந்து ஒரு கட்சியோட கொள்கை தெரிஞ்சதை நான் ஓட்டு போடணும் என்ன கிரைட்டீரியா இருக்கான்னு கேக்குறேன். உனக்கு என் தொகுதிலாம் இல்ல, எனக்கு இவரை பார்த்தா இவர் எனக்கு நல்லது செய்வாருன்னு தோணுனாலே போடலாம். அது போதும், அது போதும். ஒரு தனி மனிதனா எனக்கு அது போதும். அது போதும் இல்ல? இத்தனை வருஷமா அப்புறம் கொள்கை தெரிஞ்ச எல்லாரும் டிஎம்கே மாத்தி போட்டிருந்தாங்க. எனக்குமே ஒரு பேக் தாட் இருந்தது. என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வராரு, எப்படி எத்தனை சிஎம் கேண்டிடேட் சிஎம் உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சேன். என் கூட அதான் யோசிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொன்னாங்க. பட் அவங்க வந்து சரி டிவிக்கே எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கே வந்தா இன்னும் மோசமா போயிடும். ஏன்னா 4 lakhs கடந்தது, 4 lakhs crore கடந்தது, இப்ப 9 lakhs crore கடமா மாறி இருக்கு. 9 lakhs crore மாறிடுச்சு. இப்ப இன்னும் இது மோசமா போயிடும்ன்றாங்க டிவிக்கே வந்தா. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். வாய்ப்பு கொடுத்தாதானே எக்ஸ்பீரியன்ஸே வரும். வாய்ப்பே கொடுக்காம நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி மட்டம் தட்டுறதுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்க. இட்ஸ் a politics, அது வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா கொடுத்துட முடியாது. இதுவே தெரியாத நான் எப்படி போய் சிஎம்மா உட்கார வைக்கிறது? அதேதான் நானும் திருப்பி கேட்பேன். ஆனா அவங்க யோசிச்சதெல்லாம் கரெக்டுதான், யோசிச்சது எல்லாமே கரெக்டுதான். பட் போட்ட ஓட்டு தான் தப்புன்றேன். ஒரு கரெக்டான இது இல்ல, லட்சம் எதுவுமே இல்ல. பேசிக்கிட்டு போ, அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். சரி ஓகே ஜி, உங்க சினாரியோ சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் சினாரியோ? இப்போ எனக்கு வந்து நீங்க சொன்னது வந்து ஃபுல்லா நெகட்டிவா சொல்லிட்டீங்க. எனக்கு இருக்கிறது வந்து இஃப் சப்போஸ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் என் மைண்ட்ல ஓடுது. ஏன் அப்படின்னா, ஓட்டு இவ்வளவு போட்டதுக்கே அங்க கலவரம் கிளம்பிடுச்சு. கண்டிப்பா இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு போட்டு அதே மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரதுலாம் இதுக்கே இவ்வளவு பெருசு ஆயிடுச்சு. ஆமா, அது வந்ததால அதனாலே பெரிய கலவரம் ஆச்சு. இப்ப அண்ணன் ஜெயிக்கிற நாள் மட்டும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும். ஏன்னா கண்டிப்பா 2 கட்சியுமே வந்து ரொம்ப வருஷம் இருக்க கட்சி. ஒரு புதுசா அதுதான் இப்ப வந்து 2 வருஷத்தோட கட்சி இப்பதான் வந்திருக்காங்க. 2 வருஷம் இருந்த கட்சி 50 வருஷம் பழைய கட்சியை போட்டு பிறந்துருச்சு அப்படின்னா அப்பனா எவ்வளவு காண்டா இருக்கும், அசிங்கமா இருக்கும். எங்க திரும்பி மூஞ்செல்லாம் வச்சுப்பாங்கன்றத எனக்கு தெரியல. சோ என் சைட்ல இருந்து நான் வந்து கான்பிடென்டா இருக்கேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சார். ஹீரோல ஒரு டாப் ஹீரோ அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம், சரியா? அப்படியே கட் பண்ணிட்டு சிஎம் எலெக்ஷனுக்கு வந்தாரு, சிஎம் ஆயிட்டாரு. அடுத்த என்ன ஆக போறாரு? பிஎம் இருக்குல்ல, பிஎம் இல்ல, பிஎம் ஆச்சு. அப்புறம் யூஎஸ் ட்ரம்ப் மாதிரி இல்ல, தமிழக வெற்றி கழகம் இல்ல, அமெரிக்கா வெற்றி கழகம், ஏவிகே, உலக வெற்றி கழகம், ஏவிகே படி எங்கால் போட்டோ போட்டு நிப்பாரு.